ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, மனிதர்களாக பிறவி எடுத்த நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் கலந்தேதான் வரும். நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவர்களோட சந்ததிகள் பிறவியினுடைய பயன்களை அனுபவிக்கிறாங்க. சரி, பிறவி பயன்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம நம்மள அல்லது நம்மளோட முகத்தை எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணாடி மூலமாக. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி காட்டுறது, வாழ்க்கையை காட்டுற கண்ணாடி ஜாதகம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ இடங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய பேரு பொருளாதாரத்துல கஷ்டப்படுறத நாம பாக்குறோம். சரி, இதுக்கு விடிவு காலமே கிடையாதா? நிச்சயமாக உண்டு. செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற சக்தி ஆண்டவன் ஒருத்தருக்குத்தான் உண்டு. சிவாய நமக என்று மனமுருகி சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க. அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய சக்தி இருக்குது. ராமாயணத்துல ஸ்ரீ ராமபிரான் ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை சொன்னதுனாலதான் அவருக்கு வெற்றியே கிடைச்சது. மந்திரங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய சக்தி இருக்குது. இறைவன் நினைச்சா ஏழையை கூட பணக்காரனாக ஆக்க முடியும். சின்ன வயசுல ஆதிசங்கரர் யாசகம் வாங்கறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு சமயம் அவரு காலடிங்கிற கிராமத்துக்கு போனாரு. அங்க ஒரு பரம ஏழையோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னாரு. ஏழைன்னா ரொம்பவும் பரம ஏழை. ஏழ்மையில வாடி வதங்கி போயிருந்த அந்த வீட்டுக்கார அம்மா வாசல்ல பிச்சை கேட்டு நிக்கிற ஆதிசங்கரரை பார்த்தாங்க. உடனே பிச்சை போடுறதுக்கு அந்த அம்மா கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறதுக்கு மனசு இல்லாம உயிரை கூட விட்டுடலாமோ அப்படின்னு நினைச்சாங்க. சரின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு வீட்டுல வேற ஏதாச்சும் இருக்கா அவருக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிச்சாங்க. தேடி பார்த்தாங்க. அப்போ ஒரு ஊறுகாய் பாட்டில் அவங்களுக்கு தென்பட்டுச்சு. அந்த பாட்டில போய் திறந்து பார்த்தாங்க. அந்த பாட்டில அடியில ஒரு நெல்லிக்கனி ஊறுகாய் ஒட்டிக்கிட்டு இருந்தது. உடனே அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ஒண்ணு எடுத்துட்டு ஆதிசங்கரர்கிட்ட அழுதுகிட்டே கொடுத்தாங்க அந்த அம்மா. உடனே அவரு இவ்வளவு பெரிய ஏழ்மை நிலையா அப்படின்ட்டு அவரும் ஆதிசங்கரரும் அப்படி அழுதுகிட்டே திருமகளை நோக்கி கனகதாரா தோத்திரம்ங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை பாடுறாரு. உடனே திருமகள் ஆதிசங்கரோட கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்டு அப்படியே தங்க நெல்லிக்கனிகளை அந்த பரம ஏழை வீட்டு மேல அப்படியே மழையா பொழிஞ்சாங்க. ஏழ்மையில வாடின அந்த வீடு சொர்ண மாளிகையா மாறினது. கனகதாரா தோத்திரத்தோட மகிமை காரணமா அந்த அதிசயமும் நடந்தது. மரணத்தையும் வெல்லக்கூடிய சக்தி மந்திரங்களுக்கு உண்டு. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.